வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியாக ஓட்ஸ் பயன்படுத்தி ஒரு மஞ்சூரியன் ரெசிபி வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ரோஸ்டட் ஓட்ஸ் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதனோட நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக கேபேஜ் ஆட் பண்ண போகிறோம். கேபேஜோட கேரட், கொஞ்சமாக கேப்சிகம், அதோட துருவன இஞ்சி, ஒரு சிறிய அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிளெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக நீங்கள் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 50 ml அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ஸுங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கையை வச்சு நல்லா நம்ம வடை பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வழவழுப்பு தன்மை வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பொரிஞ்சாதான் நமக்கு வந்து இந்த பால்ஸ் வந்து உதிராமல் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸ் வந்து நம்ம ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் நார்மலாக வடை மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு நார்மல் வடை எதுவுமே சாப்பிட முடியாதவங்க நீங்கள் வந்து இந்த ஓட்ஸ் வடை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம கேரட், கொடைமிளகாய், கோஸு எல்லாமே பயன்படுத்தியிருக்கிறதுனால வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒன் சைடு நல்லா வெந்ததும் நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற பால்ஸையும் நம்ம போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மஞ்சூரியனுக்கு தேவையான ஓட்ஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் பாதி வெங்காயம் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு பாதி குடைமிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சூரியன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதனோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதனோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால்ஸ் ஆட் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி ட்ரையாக போதுங்கிறதுனால நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம இப்போ பொரித்து வச்சுருக்கிற பால்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான ஓட்ஸ் ட்ரை மஞ்சூரியன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்ஸ் மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.